வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பள்ளி மேலாண்மை குழுவில் கல்வியாளராக தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. நிறைய தன்னார்வலர்கள் கல்வியாளராக தேர்வாகி இருக்காங்க. தேர்வான தன்னார்வலர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அங்கீகாரத்தை, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நம்ம சாருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்வியாளர் மூலமாக நீங்கள் பள்ளிகளுக்கு தேவையான ஆலோசனை வழங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பள்ளிகளில் வரக்கூடிய புதிய வாய்ப்புகள் கல்வியாளருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவலையெல்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றின உண்மையான தகவல் கிடச்சிச்சின்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஆனால் கல்வியாளர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பள்ளி மேலாண்மை குழுவில் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டீங்க. நீங்களே அந்த ஜீவோவில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக செயல்படுபவர்கள் அல்லது செயல்பட்டவர்களை கல்வியாளர் என்ற நிலையில் பள்ளி மேலாண்மை குழு முன்னுரிமை அடிப்படையில் உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போ நீங்கள் 2.0 செலக்ட் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை ஆகணும்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கல்வியாளராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னுரிமைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சப்போஸ் 2.0 செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ் இந்த கல்வியாளருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள தான் தேர்வு செய்வாங்க. அதே போல் போட்டிக்கு தன்னார்வலர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் இதுக்கு முன்னாடி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக செயல்பட்டவங்களை கல்வியாளராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்மோட டிசிஷன் தான். ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க சிஸ்டர், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க. அந்த முடிவை மாற்ற முடியாது. இப்போதைக்கு 50% தொடக்கப்பள்ளிகளுக்கு மட்டும்தான் எஸ்எம்சி மறுகட்டமைப்பு குழு கூட்டம் முடிவடைஞ்சிருக்கு. 50% தொடக்கப்பள்ளிகள், உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள், நடுநிலை பள்ளிகளுக்கெல்லாம் இனிமே தான் உங்களுக்கு அழைப்பு வரும். இந்த பள்ளிகளை சேர்ந்த தன்னார்வலர்கள் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் கல்வியாளராக செயல்பட விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தலைமை ஆசிரியர்கிட்ட தெரிவிச்சிருங்க. யாருக்கு பெரும்பான்மை கிடைக்குதோ அவங்கள தான் கல்வியாளராக தேர்வு செய்வாங்க. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எஸ்எம்சி குழுவில் நீங்கள் தவறாமல் கலந்துக்கங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு தடவையும் எஸ்எம்சி குழு மீட்டிங் நடக்கும்போது ரெகுலராக கலந்துக்கணும். குழு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஆப்பில் அட்டண்டன்ஸ் போடுறாங்க. இது வரைக்கும் தேர்வான தன்னார்வலர்கள் மறக்காமல் ஒவ்வொரு எஸ்எம்சி குழு மீட்டிங்லையும் கலந்துக்காங்க. அதே போல் இனிமேல் வரக்கூடிய எஸ்எம்சி மறுகட்டணம் குழுவில் தேர்வாகாத தன்னார்வலர்கள் நீங்கள் கல்வியாளராக செயல்பட விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தலைமை ஆசிரியர்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்வானவங்க என்ன செய்யணும், தேர்வாக போகிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க கமெண்ட்டில். தேங்க்யூ.